Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான கொஞ்சம் பேசினால் என்ன அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான லவ் டிராமா படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கஃபேவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப சஞ்சனான்னு ஒருத்தங்க யாரையோ பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க ரொம்ப நர்வஸா இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. எப்படிதான் ஃபேஸ் பண்ண போறோமோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சரி போவோன்ற மாதிரி வெளியே வராங்க. பார்த்தா அப்பதான் ஹீரோ வராரு போல. அவரை பார்த்தோன்னா இவங்களும் லைட்டா வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட பேச போலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வராங்க. அவருமே பார்த்தோன்னா லைட்டா வெக்கப்பட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரோட பேரு அஜய் அப்படின்றது. இவருக்கு ட்ரம்ஸ் பிளே பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வரைகிறது ரொம்ப பிடிக்கும். இவர் டிசைனிங் ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேலையை முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட தங்கச்சி கிட்ட இருந்து கால் வருது. தங்கச்சியும் அப்பாவும் வேற ஒரு ஊர்ல இருக்காங்க போல. தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா அப்பாவுக்கு பினான்சியலா சில ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, அதனால நம்ம சொந்த வீட்டை விற்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அம்மாவோட ஞாபகமா அதுதான் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. என்ன பண்றது, பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, விற்க போறோம், நீயும் கிளம்பி வந்துரு, நாங்களும் கிளம்பி வந்துடுறோம்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட சொந்த ஊரு மதுரையில இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப வருஷமா போகாம இருந்திருப்பாரு. இப்ப போலான்ற மாதிரி பைக் எடுத்துட்டு தனியா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருப்பாங்க. அப்பாக்கும் அம்மாக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்பாவால தான் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் நினைப்பாரு. அதனால அப்பா கிட்ட இத்தனை வருஷமா இவர் பேசாம தான் இருந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீடியோ கால்ல நான் அந்த ஊருக்கு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு நபர் இருப்பாரு. அவரும் ஊர் எல்லையிலேயே ஹீரோவோட பைக்ல ஏறிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஹீரோவோட சொந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. அம்மா கூட இவங்க விளையாடி இருப்பாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் வரையறதுனா ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்களை வரைஞ்சு மாட்டிலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குற இவரும் சந்தோஷப்படுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல அரவிந்த்னு ஒரு நபர் கூட சேர்ந்து படிச்சிருப்பாரு. அந்த அரவிந்த் அடிக்கடி இவரோட வீட்டுக்குலாம் வந்து விளையாடி இருப்பாரு. ஆனா ஸ்கூல் டைம்ல இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்பத்துல இருந்து இவங்க ரெண்டு பேருமே பேசிக்காம இருக்காங்க. எப்பதான்டா பேச போற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காரு. அந்த சைடு அரவிந்தோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவன் ஊருக்கு வந்திருக்கான், இப்பயாவது பேசுன்னு சொல்லிட்டாரு. அவங்க கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது அப்படின்ற மாதிரி அரவிந்த் சொல்லிட்டாரு. இங்க ஹீரோ இருக்கார்ல, என் மேல தப்பே இல்லடா, உனக்கு தெரியும்ல, அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அந்த சைட்ல அரவிந்த் நமக்கு காட்டுறாங்க. அவன் மேலதான் தப்பு, அந்த தப்புக்காக அவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அரவிந்த் சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு முழுசா நமக்கு தெரியல. இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அரவிந்த் கூட ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றேன், நீங்க ரெண்டு பேருமே பேசி பழையபடி ஃப்ரெண்ட்ஸா மாறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல ஒரு கேம் விளையாடுவார் போல. மச்சான் லாகின் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி அந்த கேம்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்போன்னு பார்த்து இந்த ஃப்ரெண்டுக்கு போன் கால் வந்துருது. பாஸ் தான் பேசுறாரு, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. ஹீரோக்கு அந்த கேமை பத்தி ஐடியாவே இருக்காது. கேம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. கேம்ல மத்தவங்களும் விளையாடுறாங்கல்ல, அந்த மாதிரி சஞ்சனாவும் விளையாடுறாங்க. என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோக்கு சுத்தமா விளையாட தெரியல, பயங்கரமா சொதப்பிட்டு இருக்காரு. அவங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ கேம்ல அவுட்டே ஆயிடுறாரு. என்ன இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பத்தி இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே சாட் பண்ணிக்கலாம் போல. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் யாருன்றது தெரியல. இப்ப சஞ்சனாவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. அடிக்கடி இவங்களோட மனசாட்சி கிட்ட எல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. மேல் படிப்புக்காக தான் இப்ப வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. அதே சமயம் ஒரு டிசைனிங் கம்பெனிக்குள்ள நுழையிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மனசாட்சி கூட பேசிட்டு இருக்க மாதிரிலாம் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த சமயம் தான் இந்தியால கொரோனாவோட கேஸ் ஆரம்பிக்குது. லைட்டா கொரோனா பரவல் ஏற்படுது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சஞ்சனாக்கு அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. நான் வேலையில பிஸியா இருக்கமா, அப்புறமா கால் பண்றேன்னு கட் பண்ண போறாங்க. எது வேலையில பிஸியா இருக்கியா, நான் பண்ணதே வீடியோ கால், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்களுமே லைட்டா ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா முகத்தெல்லாம் கழுவுறாங்க. இன்னைக்குதான் மதர்ஸ் டே அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அம்மா மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க. அதனால தான் அம்மா வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. பாத்தியா, நீ கூட முதல்ல விஷ் பண்ணல, நான் தான் அம்மாக்கு முதல்ல விஷ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. நேத்தே மதர்ஸ் டே முடிஞ்சிருக்கும், அது கூட ஈரினுக்கு தெரியல.
நேத்து பண்ண வேண்டிய விஷயம் இப்ப பண்ற, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. மதர்ஸ் டேவை என்னைக்கு கொண்டாடினா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த ஊருக்கு வந்திருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா ஹீரோயின் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஹீரோவை தெரியும் போல. இப்பதான் நம்ம கூட கேம் விளையாண்டது யாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ கூட தான் கேம் விளையாடி இருக்கோம்னு தெரியுது. ஹீரோவை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அவர் போட்டிருக்க போட்டோலாம் பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணவா அப்படின்ற மாதிரி மனசாட்சி கிட்ட கேக்குறாங்க. ஏற்கனவே வாங்கின மொக்க பத்தாதா வேணான்ற மாதிரி ஒரு மனசாட்சி சொல்லுது. ஆனா இன்னொன்னு மனசாட்சி இருக்குல்ல, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லுது. இவங்களுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம கிளைண்ட் மாதிரி ஹீரோ கிட்ட பேசுவோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ டிசைனிங் ஃபீல்ட்ல வேலை பார்க்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்ப அவருக்கு மெசேஜ் பண்றாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை முடிச்சு தரணும், பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பண்ணி தரங்க, எத்தனை டிசைன் தேவைன்னு கேக்குறாரு. அவங்க 10 தேவைன்னு சொல்றாங்க. சரி டெட்லைன் எப்பன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்குமே இவங்க பதில் சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கவங்க நம்பர் கிடைக்குமா, ஏன்னா இது ரீதியா நடுவுல கால் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன, இதுதான் என்னோட நம்பர்னு தந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மீட்டிங்க பிளான் பண்ணிருக்கேன், அரவிந்தும் வரான், அதனால நீ வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவுமே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இந்த இடத்துக்கு வராரு. வந்த ஃப்ரெண்டும் அரவிந்த் கிட்ட பேசலான்ற மாதிரி தள்ளி இருக்க அரவிந்த் கிட்ட பேசுறதுக்காக வராரு. டே, அவனை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன்டா, நீங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, திரும்பி அந்த மாதிரி இருங்கடா, வந்து பேசு அப்படின்ற மாதிரிலாம் அரவிந்த் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. அரவிந்த் வரும்போது ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுறாரு. அதே மாதிரி அரவிந்த் கிட்டயும் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. ஆனா அரவிந்த் இருக்கார்ல, நீ பண்ணதை மன்னிக்கவே மாட்டேன், நான் பிரியாவை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ நீ கொஞ்சம் விளையாண்டல, அதை மட்டும் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியாது, நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேற, புரிஞ்சுக்கோடா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆனா போக போக இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. அந்த சண்டையில அரவிந்தை இவர் லைட்டா அடிச்சிடுறாரு. அரவிந்தும் கோவப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. என்னதான் இருந்தாலும் கை வச்சிருக்க கூடாதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் சஞ்சனா கிட்ட இருந்து இவருக்கு மெசேஜ் வருது. அவர் பதிலுக்கு ரிப்ளை பண்றதெல்லாம் கொஞ்சம் சோகமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரை ஏற்பட்ட சண்டையை பத்திலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இதனால சஞ்சனா இருக்காங்கல்ல, கால் பண்ணி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி சண்டை ஏற்படுறது சகஜம் தானே, அதெல்லாம் சரியாயிடும், ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தப்பே பண்ணலங்க, அவன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான், அதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் அவன் மேல கை வச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, தப்பு பண்ணதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சஞ்சனா ஆறுதல் படுத்துற மாதிரி பேசுறாங்கல்ல, இதெல்லாம் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோக்கு சஞ்சனா யாருன்னு சுத்தமா ஐடியா இல்ல. ஆனா சஞ்சனாக்கு ஹீரோவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இது எப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப சஞ்சனா இருக்காங்கல்ல, நேத்து நைட்டு ஹீரோ கூட ஜாலியா ரொம்ப நேரம் பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. ஸ்கூல் டைம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதை மறந்துடாது அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இப்ப எதுக்காக அதை ஞாபகப்படுத்துற, அந்த மாதிரிலாம் நடக்காது, நான் அவனை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸ்கூல் டைம்ல என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. இப்ப கொரோனா இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல அதிகமாகுது. இப்பதான் ஹீரோக்கு தங்கச்சி கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா ஹீரோ வர மாதிரி பிளான் இருக்கும், தங்கச்சி பின்னாடி வர மாதிரி பிளான் இருக்கும். ஆனா கொரோனா இப்ப அதிகமாயிருச்சுல, அதனால அவங்களால டிராவல் பண்ணி வர முடியல. அதை பத்தி எல்லாம் தங்கச்சி சொல்றாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஹீரோயினை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் இன்னும் தூங்கணும், எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி படுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்ணிடுறாங்க. அதுவும் வீடியோ கால் பண்ணிடுறாங்க. நான் ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணிட்டேன், பேசிக்கோ அப்படின்ற மாதிரி போனை இவங்க பக்கத்துல தூக்கி போடுறாங்க. ஹீரோ தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி காலை வேகமா கட் பண்ணிடுறாரு. ஏன்னா இவருக்கும் ஹீரோயினை பிடிச்சிருக்கு, அதனால வேகமா ஹீரோயின் காலை அட்டன் பண்ணிடுறாரு. தூக்க கலக்கத்துல இருக்க ஹீரோயினும் நார்மலா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. சடனா என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம காஃபி குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க லாக்டவுன் டைம், எப்படி காஃபி குடிக்க முடியும்னு கேக்குறாரு. நீங்க உங்க வீட்டுல குடிங்க, நான் என் வீட்டுல குடிக்கிறேன், ஓகே தானேன்னு கேக்குறாங்க. இவருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே அவங்க சைடு காஃபி ரெடி பண்றாங்க. இப்ப குடிச்சுக்கிட்டே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வீடியோ கால்ல பேசும்போதுதான் ஹீரோவை சுத்தி நிறைய பெயிண்டிங் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. வீடை சுத்தி பெயிண்டிங் இருக்கே, இதெல்லாம் யாரு வரைஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தான் வரைஞ்சேன், என் அம்மாவோட பெயிண்டிங் நிறைய இருக்கு, என் அம்மா அளவுக்கு எனக்கு வரைய தெரியாது, ஓரளவுக்கு வரைவன்னு சொல்றாரு. ஹீரோக்கு தங்கச்சி இருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சஞ்சனா சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சோசியல் மீடியால உங்களோட ப்ரொஃபைல பார்த்தேன், அது மூலியமா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு வேற எப்படியோ தெரியும் போல, அது எப்படின்றது நமக்கு தெரியல.
போக போக இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அடிக்கடி வீடியோ கால்ல பேசுறாங்க. அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்தி வைக்கிறது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கேங்ல காவியான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. வெளிநாட்டுல மேல் படிப்புக்காக போயிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டைம்ல இருந்து கார்த்திக் அப்படின்ற ஒரு நபரை லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அவனுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கும் உனக்கும் பிரச்சனையா? என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. எப்ப பாரு குடிச்சிட்டு ஏடகுடமா என்கிட்ட பேசிட்டு இருக்கான், எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் வேணா அவன் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, அவன் லைஃப பத்தி கவலையே பட மாட்டான், நான் அவனை சீக்கிரமாவே பிரேக்கப் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கார்த்திக் கிட்ட கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் கால் பண்றதுக்கு முன்னாடி அவர் தம்மு தான் அடிச்சிருப்பாரு. இப்ப அட்டன் பண்ணவர் என்ன விஷயம் கேக்குறாரு. தம் அடிச்சிட்டு இருக்கியான்னு ஹீரோ கேக்குறாரு. அவர் முதல்ல இல்லன்னு சொல்லிட்டாரு. பொய் சொல்லாதரா, தம்மு தானே அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. ஆமாண்டா அடிச்சிட்டு இருக்கேன், இப்ப என்ன அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. காவியா கூட காரணமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கியாமே, எதுக்காகடா இந்த மாதிரி மாறிட்ட, ஸ்கூல் டைம்ல நீங்க எப்படிலாம் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. ஆமாண்டா ஸ்கூல் டைம்ல பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தோம், மேல் படிப்பு படிக்கிறேன்னு அவ வெளிநாட்டுக்கு போயிட்டா, இப்ப மத்த பசங்க கூட சுத்திட்டு இருக்கா, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு நாள் நைட்டு கால் பண்ணிருப்பாரு. நான் டயர்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே சரின்ற மாதிரி விட்டுருப்பாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு வெளியே சுத்தி பார்த்த மாதிரி சோசியல் மீடியால நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு பையன் கூட சேர்ந்து தான் சுத்தி இருப்பாங்க. கேட்டா ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. அவ திரும்பி இந்த ஊருக்கு வர ஐடியாவே கிடையாது. அவனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறது தான் ஐடியா. அதுக்கு என்ன கல்ட்டி விடணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேக்குறாரு. ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டாரு. அப்படி லவ் பண்ணாம இருக்கிறதாண்டா நல்லது, ஏன்னா லவ் பண்ணா என்ன மாதிரி தான் இருக்கணும், அதனால லவ் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு கட் பண்ணிடுறாரு. ஹீரோ வேற ஹீரோயின் கூட நல்லா அட்டாச் ஆயிட்டாருல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் சஞ்சனா கிட்ட இருந்து கால் வருது. இவர் ரெடி பண்ணி மாடல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருப்பாரு. அந்த மாடலா உங்க கம்பெனிக்கு அனுப்பியிருப்பாங்க. அது செலக்ட் வேற ஆயிருக்கு. அதை நினைச்சு பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா பதிலுக்கு இவர்கிட்ட இருந்து சந்தோஷம் வரவே மாட்டேங்குது. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, பிரச்சனைனா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு லைஃப்ல 1008 பிரச்சனை இருக்கோங்க, அந்த பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன, நீங்க எனக்கு முதல்ல யாருன்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசுறாரு. என்ன திடீர்னு பேச்சு இப்படி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அப்படிதாங்க பேசுவேன், நான் உங்களுக்கான வேலையை பார்த்து தந்துட்டேன்ல, இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் தேவையில்லாம எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் காலை கட் பண்ணிடுறாரு. இதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு கோவமா பேசிட்டுமே அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஈரின் முக்கியமான விஷயத்த டைரியில எழுதுவாங்க போல, அந்த மாதிரி டைரி எடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை எழுதியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2011 தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். சீக்கிரமா எழுப்ப சொன்னல, எந்திரி அப்படின்ற மாதிரி அம்மா எழுப்பி விடுறாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமா போகணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஃப்ரெண்ட் ஆல்ரெடி வெளியே வந்து வெயிட் பண்றாங்க. இவங்களுமே வேக வேகமா ரெடி ஆகி ஃப்ரெண்டு கூட இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கும் போதுதான் ஹீரோவோட தங்கச்சி இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா ஹீரோவோட தங்கச்சி இவங்க கிளாஸ்மேட்டா தான் இருப்பாங்க. என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. ஆனா ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, உன் அண்ணனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்போ ஒரு டீச்சர் இவங்களை பாத்துடுறாங்க. உள்ள வாங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் இவங்க ரெண்டு பேரையும் திட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க சார் கிட்ட தான் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த டீச்சர் பேசுறதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஹீரோவையே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இவங்களை கவனிக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு சார் கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு இவங்க யாருன்னே தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் இவர் கவனிச்சிருக்கவே மாட்டாரு. அதனால தான் ஞாபகம் இல்ல. ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் வெளிய இருந்து அந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோக்கு தரணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி எதையோ வரைஞ்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் காவியான் ரெண்டு பேர் பிரியணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்ப பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆனா அவங்க ஒரு டைம் பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல ஃபிளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ புக்கெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கும் போது பிரியான்னு ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. தண்ணி கேட்கறாரு. அவங்களுமே கையில வச்சிருக்க தண்ணியை தராங்க. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத அரவிந்தோட ஃப்ரெண்டு பாக்குறாரு. மச்சான் உன் ஆள அவன் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சேச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அரவிந்த் சொல்றாரு. இப்ப டீச்சர் எல்லா பசங்களையும் லைப்ரரிக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பொறுமையா பேசுறாங்க. நான் முதல்ல ரெஸ்ட் ரூம் கேட்டு போறேன், நீ பின்னாடியே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பர்மிஷன் கேட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவை பார்க்கலான்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் டான்ஸ் ஆடலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அவர் டான்ஸ் பிராக்டிஸ் எடுக்கிறத பாக்குறதுக்காக தான் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்காங்க. இப்ப மறைஞ்சிருந்த அந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க.
அடிக்கடி இவரை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவருக்கு தரதுக்காக ஈரின் ஏதோ வரையறாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவர் ஸ்கூலை விட்டு போறதுக்குள்ள தந்துடணும்னு யோசிக்கிறாங்க. ஏறக்குறைய அவர் ஸ்கூலை விட்டு போற நாள் வந்துருது. அதனால ஃப்ரெண்டு கூட இவங்களுமே தரதுக்காக அவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவர்கிட்ட பேசுறதுக்காக பிரியா ஒரு கிஃப்டோட வந்துடுறாங்க. வந்தவங்க இருக்காங்கல்ல, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணும், நான் அரவிந்த லவ் பண்றேன், நீ தான் இது சம்பந்தமா அரவிந்த் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அரவிந்த ஒன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான், எப்படி பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையதான் சொல்றியா அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷமா இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈரின் தப்பா புரிஞ்சிடுறாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அப்செட் ஆன மாதிரி அதை கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. ஈரின் பார்த்த மாதிரி அரவிந்தும் ஒரு சைடுல இருந்து பார்த்திருப்பாரு. நாங்களாம் அப்பயே சொன்னோம், நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரவிந்தை ஏத்தி விடுறாங்க. அரவிந்த் தப்பா புரிஞ்சு இந்த இடத்துல சண்டை போடுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோவும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, அந்த பொண்ணுமே புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அரவிந்த் 2 பேரையும் போட்டு பயங்கரமா திட்டிட்டு போயிருப்பாரு. இப்படிதான் ஹீரோவும் அரவிந்தும் பிரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஸ்கூலை விட்டு போயிட்டார்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஸ்கூல் லைஃபே ரொம்ப போரிங்காலாம் போயிருக்கும். இப்ப பிரசன்ட்ல ஹீரோவை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அம்மா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இவங்களுமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு சோகமா இருக்கிறத அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. உனக்கு என்னாச்சு, என்னால இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பழகிட்டு இருக்காங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, கொரோனா காலகட்டத்துல 2 மாசத்துக்கு மேல இவங்க 2 பேருமே போன்ல பேசி பழகி இருக்காங்க. அவ்வளவு நாள் நல்லா தான் பேசினா, திடீர்னு என்னன்னு தெரியல இந்த மாதிரிலாம் பேசிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு அழுவுறத பார்த்து அம்மாக்கு கஷ்டமா இருக்கு, நீ ஊருக்கு கிளம்பி வந்துருன்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வயசான ஜோடி இருக்காங்க. அவங்க 2 பேருமே அன்பா இருக்கிறத ஹீரோ மாடியில இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ கொஞ்ச நாளாவே அப்செட்டா இருக்கிறத ஃப்ரெண்டுமே நோட் பண்ணிருப்பாரு. உனக்கு என்னதான்டா ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. காவியாக்கும் கார்த்திக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சண்டை போட்டாங்கன்னா நீயும் அதே மாதிரி சண்டை போடுவேன்னு யோசிப்பியா? இதுக்கெல்லாம் பயந்தா ரிலேஷன்ஷிப்லயே இருக்க முடியாது. அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பா, திரும்பி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் பேசணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினும் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ விடுற மாதிரி தெரியல, திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் கால் அட்டன் பண்ணிடுறாங்க. என் மேல நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுதுங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல உங்ககிட்ட தேவையில்லாம அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க மேல லவ் ஃபீல் இருந்தது பாத்தீங்களா, அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும், என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நீங்க பேசினது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் பண்ண தப்புக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம காலை கட் பண்ணிடுறாங்க. காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இருந்து யோசிக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஹீரோயின் வீடியோ கால்ல வராங்க. அந்த விஷயத்துக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவுமே சந்தோஷப்படுறாரு. திடீர்னு பார்த்தா இந்த வீடியோ கால்ல அப்பாவையும் கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்பாவை பார்த்தோன்னா ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்பாவை பொறுத்த வரைக்கும் வேலை பிஸியில இருப்பாரு. அதனால தான் அம்மா கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க முடியாது. அதனால தான் அவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வந்திருக்கும். இதுதான் நடந்தது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பையனுக்கு எடுத்து சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோயின் தான் இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. இப்ப ஹீரோவோட பர்த்டேவா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அரவிந்துமே வந்திருக்காரு. நடந்ததெல்லாம் இப்பதான்டா தெரிய வந்தது, இதெல்லாம் தெரியலனா இன்னமும் நம்ம பேசாம தான் இருந்திருக்கணும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் எனக்கு சஞ்சனா தான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியோ ஃப்ரெண்டு கூட திரும்பி சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இப்பதான் டிராவல் பண்ணி தங்கச்சியும் அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிடுறாங்க. லாக்டவுன்ல தளர்வுலாம் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப அப்பாவும் இவரும் ஒரு இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா பினான்சியல் ப்ராப்ளத்தினால வீட்டை விற்கலாம்னு நினைக்கிறாருல, வீட்டை விற்க வேணாம்ப்பா, அம்மாவோட ஞாபகம் நிறைஞ்சிருக்கு, ஆபீஸ்ல லோன் கேட்டு இவ்வளவு காசை ஏற்பாடு பண்ண முடியும், அது மூலியமா இந்த விஷயத்தை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் தானே இதுக்கெல்லாம் காரணம், அதனால ஹீரோயினுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நேர்ல மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. ஹீரோயின்மே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நாளைக்கு ஒரு கஃபேல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே முடிவு பண்ணிடுறாங்க. இவர் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறத தங்கச்சி கவனிச்சிருவாங்க. சஞ்சனாவை தான் லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. உனக்கு சஞ்சனாவை தெரியுமான்னு கேக்குறாரு. ஏன் தெரியாது, என் கூட சேர்ந்துதான் இவ படிச்சா அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இது உன் கூட படிச்சவளா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. இப்ப சஞ்சனாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ கிட்ட கேட்டு சில டிசைன் வாங்கினாங்க பாத்தீங்களா, அதை மாடிஃபை பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு போல. இந்த விஷயத்த சந்தோஷமா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா இதுக்கப்புறம் ரெண்ட் எல்லாம் நீ பாத்துப்பலன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன, நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் ஏத்துக்கிறாங்க. நாளைக்கு ஹீரோவை மீட் பண்ண போறேன், ஆனா என்ன தரதுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இதத்தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூல் டைம்ல ஒரு டிராயிங்கை தரணும்னு நினைச்சாங்கல்ல, அததான் தராங்க. காரணம் சஞ்சனா இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகி கீழே போட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்ட் அதை எடுத்து வீட்டுல பத்திரமா வச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அதை தான் தந்திருக்காங்க. இப்ப ஹீரோயினும் சந்தோஷமா ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே அவங்கவங்க வீட்டுல இருந்து அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. முதல்ல ஹீரோயின் தான் அந்த இடத்தை ரீச் பண்ணிடுறாங்க. ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. வர ஹீரோ கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாத்ரூம் விட்டு வெளியே வரும்போது தான் ஹீரோ வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. லைட்டா இந்த இடத்துல வெக்கப்படுறாங்க. இததான் படத்தோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோ உட்காந்து இருக்கும் போது இவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 2 பேருக்குமே எப்படி பேசிக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு நாள் போன்ல தானே பேசினாங்க, நேர்ல பேசிக்க தயங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க மைக்கு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. வெறும் 3 மாசமா தான் சஞ்சனா பழகி இருக்காங்க, லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. ஆனா அது உண்மை இல்லன்றது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அதாவது ஸ்கூல் டைம்ல இருந்து இவரை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப பக்கத்துல வந்து இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல தர நினைச்ச கிஃப்டை இப்பதான் தராங்க. அதை பாக்குற இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப 2 பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல கட்டி பிடிச்சிடுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.